ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்தது. டார்க் ஹெவன் அப்படின்ற பேரில் வந்து வந்திருக்கு. இந்த படம் வந்து டி3யோடைய இயக்குனர் வந்து மறுபடியும் 2வது படமாக இயக்கிறது. அந்த படத்தில் சித்திக்கு மற்றும் பல இவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் டிவியில் வந்து ராஜாராணி சீரியல் நடித்த சித்திக்கு தான் வந்து இதில் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கார். இந்த படத்தை பற்றி ஏன் பேச போகிறேன்னு சொன்னால், இந்த படம் வந்து அந்த இயக்குனர் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து மேடையில் ஒன்று சொன்னார். இந்த படத்தை நாங்கள் வந்து வேறு ஒரு ஹீரோவை வச்சு ஒரு 60% வந்து நாங்கள் வந்து படத்தை முடிச்சிட்டோம். அந்த ஹீரோ வந்து ஷூட்டிங் வரும் முதல்ல டோப் அடிச்சுட்டு வராரு. அவர் சொன்ன விஷயம் வந்து என்னென்னாக்கா, ஹீரோக்கள் வந்து டூப் போட்டு நடிக்கலாம், டோப்பு போட்டு நடிக்க வரக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப ஆதங்கமாக பேசினார். அவர் எவ்வளோ வழியில் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். ஏன்னா 60% ஒரு படம் முடியுதுன்றது வந்து அவ்வளோ பணம். ஏன்னா அந்த பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண, சரி பணம் போனால் போதும் சொல்லி இப்போ வந்து வேறு ஒரு ஹீரோவை வச்சு அவருக்கு கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி படத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க, பல விஷயங்கள் பண்ணி. இப்போது அந்த டார்க் ஹெவன்ன்ற படத்தை பற்றி நம்ம போய் நெட்டில் போயிட்டு ரிசர்ச் பண்ணோம். யார் அந்த படத்தில் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காருன்னு பார்த்தா, ஏற்கனவே அந்த ஹீரோ வச்சு டீசர் வந்திருக்கு, யூடியூப்பில் இருக்குது, கூகுளில் தேடினா கிடைக்கும். யாரும் அது வேறும் இல்லை, நகுல் தான் நடிச்சிருக்கிறார். ஏன்னா நகுலில் வந்து டோப் அடித்து நடிக்க வராருன்னும் போது ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு நெருடலாகவே இருக்குது. ஏன்னா நகுலோடைய அறிமுகம் வந்து சங்கருடைய படத்தில் தான் அறிமுகம். சங்கர் வந்து ஒரு பர்ஃபெக்ட், அவர் படத்துலலாம் வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கிறார். அவர் வந்து ஏன்னா தேவயானிக்கு தம்பின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய இயக்குனருடைய அறிமுகம் இருக்குது. சங்கருடைய ப்ரொடக்ஷனில் சங்கருடைய படத்தில் ஹீரோவாக அறிமுகம் ஆகிறாரு நகுல். இப்படியான ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த ஒருத்தர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து போதையில் வந்து பண்ணுறாரு, படத்தை நடித்து கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசும்போது நம்மளுக்கே வந்து கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா நகுல் வந்து நல்ல பர்ஃபார்மர். அவருடைய படங்கள் மாசிலாமணி ஆகட்டும், இன்னும் நிறைய படங்கள், இன்னொரு ஒரு படம் வந்து ஒரு படத்தில் வந்து இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் நடிச்சிருப்பார், படம் பேர் மறந்துச்சு. அந்த படத்தில் அவ்வளோ அருமையான பர்ஃபார்ம் கொடுத்துருப்பாரு. ஆனால் இதில் ஏன் இப்படி ஒரு பேர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா நகுல் வந்து நல்ல ஒரு ஹீரோ தான். ஆனாலும் அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து நகுலை பற்றி வந்து வாஸ்கோ ட காமா படத்தில் வந்து ரொம்ப அமங்கலம் பண்ணுவார், இதே மாதிரி தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் வந்து அவர் வந்து நிறைய இந்த மாதிரி பேசிட்டு இருப்பார். சந்துருன்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அவர் வந்து நகுலை பற்றியும் பேசியிருக்காரு. ஆனால் இப்போ நமக்கு ஒரு தயாரிப்பாளர் ஒரு மேடையில் ஏறி ஓப்பனாக புலம்பும் போது இந்த ஹீரோ இப்படி தான் பண்ணியிருப்பாரோ, அப்போ அந்த துணை இயக்குனர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுது. திரு நகுல் வந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை கெடுக்காதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி நடக்கலை, இது வந்து வேறு ஒரு பஞ்சாயத்தினால் வருதுன்னு சொன்னேன். ஏன்னா அவர் வந்து உங்களை வந்து டோப் அடிச்சுட்டு வந்தார் அப்படின்னும் போது உங்களுடைய திரை வாழ்க்கை வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஏன்னா அடுத்து வர புது தயாரிப்பாளர்கள் வந்து ஹீரோவை படம் யோசிப்பாங்க. அதனால் இதை பற்றின விஷயத்தை நீங்கள் வந்து வாய் திறந்து சொல்லும். உண்மையிலே நீங்கள் வந்து போதையில் தான் போனீங்களா, இல்லை உங்களுக்கு சம்பள பாக்கி ஏதாவது இருந்து கொடுக்கல, அதை கேட்டால் பிரச்சனை ஆச்சு, அதனால தான் நான் நடிக்க வரல, இல்லை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க படத்தில் நடிக்க வந்து. ஏன்னா அஜித்தே வந்து பாலா படத்தில் அட்வான்ஸ் வாங்கிட்டு தலைகீழாக நிற்க சொன்னாங்க, நடிக்க முடியும்னு சொல்லிட்டு விலகிட்டார். அந்த மாதிரி நீங்கள் விலகி இருக்கலாம், ஏதாவது ஒரு நடந்தது. சரி, அதை வந்து நீங்களாக வாயை திறந்து வெளியில் சொன்னால் தான் நடக்கும். இல்லைனா இந்த விஷயம் இன்னும் போயிருக்கும். படம் ரிலீஸ் ஆகும்போதும் உங்களுடைய பேர் மறுபடியும் வெளியில் வரும். உங்களுக்கு வந்து அது கெட்ட பேராக தான் இருக்கும் நகுல்.